சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஐபிசி பக்தியில் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பம். நீங்களும் ஜோதிடராகலாம், பல லட்சம் சம்பாதிக்கலாம். பித்ருதோஷம் அப்படிங்கிறத ஜாதகத்துல நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எதனால இந்த பித்ருதோஷம் அப்படிங்கிறது உருவாகுது? பாவகிரகங்கள் 5ஆம் இடத்தில் போய் உட்காரும்போது உங்களுக்கு ஒன்று அந்த சொத்தை கொடுக்க மாட்டேங்குது. தாத்தா கிட்டேருந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்தை அப்படியே என்ன பண்ணிடுது, கொடுக்க விடாமல் உங்களை அந்த பூர்வீகத்திலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் வேறு ஊரில் கொண்டு போய் வைக்குது. நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், மாத்ருதோஷம்னா என்ன, எதனால மாத்ருதோஷம் உருவாகுது, இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? மாத்ருதோஷம்ங்கிறது என்ன அப்படின்னா, அந்த குடும்பத்தில் வகை வகையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் வழி வழியாக பெண்களுக்கு முக்கியமாக இந்த கடக வீடு பாதிக்கப்படும் போதும் மாத்ருதோஷம் வந்துடுது. அப்படி வந்ததுன்னா அந்த குடும்பத்தில் தாய் யாரோ அவங்க பாதிக்கப்படுவாங்க. ஒரு குழந்தைக்கு அப்படி இருக்கு, அடுத்த குழந்தைக்கு அப்படி இருக்கு, அதுக்கு அடுத்த குழந்தைக்கு அப்படி இருக்குன்னா அந்த அம்மா ஒரு நிரந்தர. அப்போ இந்த பங்காளி கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை யார் சொல்லுவானா, செவ்வாய் தான் சொல்லுவார் ஜாதகத்தில். அப்போ செவ்வாய் பாதிப்படையும் போது இது தொந்தரவு வருது. முக்கியமாக செவ்வாயோடு கேது சேரும்போது நம்ம ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு நடக்கிற சமிக்கைகளை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த பித்ருதோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணாமையே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண் வர்க்கத்துக்கு எல்லாத்துக்குமே முன்னோர் சாபம் இருக்கிற குடும்பத்தில் அந்த பசங்க ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா, இவங்க ஜானேர்னா மொளசா இருக்குது. இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, அந்த முயற்சி எல்லாம் நிராசையாக போயிடுது. இவங்களுக்கு பலிதம் கிடைக்கிறது கிடையாது. அதே மாதிரி பித்ருதோஷம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும், எந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும்? இப்போ எப்படி இந்த தோஷத்தை பற்றி பேசுகிறோம், இந்த தோஷங்கிறது நீங்கள் முற்பிறவியில் நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் முன்னோர்களும் பண்ணியிருப்பாங்க. அந்த தோஷத்தை எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் ஒரு நதியில் போயிட்டு ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக திருப்பூரிலிருந்து பாரம்பரிய ஜோதிடர் மீனாட்சி தேவி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம் காவ்யா. பொதுவாகவே இப்போ நம்ம ஏதாவது ஒரு சுபகாரியம் நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்காக ஜாதகம் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதிகப்படியாக ஜோதிடர்கள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது, முன்னோர் சாபம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான நிறைய தகவல்களை நமக்கு சொல்கிறாங்க. பொதுவாக ஒருத்தங்களுக்கு பித்ரு தோஷம் அப்படிங்கிறத ஜாதகத்தில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எதனால் இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது உருவாகுது? பொதுவாக தோஷங்கள் நிறைய வகை இருக்குது காவ்யா. இப்போ நீங்கள் கேட்ட இந்த பித்ரு தோஷம் அப்படிங்கிறது, பித்ரு அப்படின்னா என்னென்னா நம்முடைய முன்னோர்கள்னு அர்த்தம். சரிங்களா? நம்முடைய முன்னோர்கள் அவங்களோட பெண்டிங், அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ரிச்சுவல்ஸ் என்ன பெண்டிங் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது, இதைத்தான் இந்த பித்ரு தோஷம் மெயினாக நமக்கு சொல்ல வரக்கூடிய விஷயமா இருக்குது. உங்களுடைய லக்னம் என்னவோ, உங்களுடைய பிறப்பு லக்னம் என்னவோ, அந்த லக்னத்திலிருந்து 5ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய முன்னோர்கள் குறிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அந்த 5ஆம் இடத்தில் ஒரு தீய கிரகம், பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாயோ சனியோ ராகுவோ கேத்துவோ இவங்கெல்லாம் உட்கார்றாங்க அப்படின்னா, சூரியனே உட்கார்ந்தாலும் தோஷம்தான். அப்போது அந்த இடத்துல சூரியன் உட்காரும்போது காரக பாவக நாஸ்தின்னு சொல்கிறோம் நம்ம. சரிங்களா? குரு உட்காரும்போதும் அப்படி தான். ஏன்னா அவர் குழந்தைகளுக்கு உண்டான காரகன். அப்போ அந்த இடத்துல சூரியன் போய் உட்காரும்போது அதுவும் இந்த பித்ருதோஷத்தை, ஏன்னா பாவ கிரகங்கள் 5ஆம் இடத்தில் போய் உட்காரும்போது உங்களுக்கு ஒன்று அந்த சொத்தை கொடுக்க மாட்டேங்குது. தாத்தா கிட்டேருந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்தை அப்படியே என்ன பண்ணிடுது, கொடுக்க விடாமல் உங்களை அந்த பூர்வீகத்திலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் வேறு ஊரில் கொண்டு போய் வைக்குது. நிறைய பேர் இன்றைக்கி என்ன பண்ணுறோம், மைக்ரேட் ஆகி அங்கங்கே வேறு ஊர்களுக்கு போயிடுறோம். இதுக்கு காரணம் முழுமையாக அந்த ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருப்பதே தான். லக்னத்திற்கு 5ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு காலபுருஷ 5ஆம் இடமான சிம்ம ராசியில் பாவகிரகங்கள் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கும் இந்த பித்ருதோஷம் என்பது முழுமையாக இருக்கிறது. அப்போ இதை நம்ம நிவர்த்தி பண்ணாதான் வாழ்க்கையில் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போக முடியும். பொதுவாக இப்போ பித்ருதோஷத்தோடு சேர்ந்து மாத்ருதோஷம்னு ஒன்று சொல்கிறாங்க. மாத்ருதோஷம்னா என்ன, எதனால மாத்ருதோஷம் உருவாகுது, இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ பித்ருதோஷம்ங்கிறது எப்படி நம்முடைய முன்னோர்கள் சார்ந்து அப்பா தாத்தா அந்த குல வழக்கம் அவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் கட் ஆகுது. இப்போது தர்ப்பணம் கொடுத்துருக்க மாட்டோம், அதை தான் எப்படி இது காமிக்கும். மாத்ரு தோஷம்ங்கிறது என்ன அப்படின்னா, அந்த குடும்பத்தில் வகை வகையாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் வழி வழியாக பெண்களுக்கு முக்கியமாக தாய் உறவு, பெண்களுக்கு தாய் மாமன் சார்ந்த உறவு, தாய் அந்த பெண்களுக்கு பார்த்திங்கன்னா
ரொம்ப தொந்தரவு நடக்கிறது, 4ஆம் இடம் பாதிக்கப்படுது, லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல பாவகிரகங்கள் இருக்கிறதே மாத்ரு தோஷம். அப்போ உங்களோட பிறப்பு ஜாதக லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்தில் பாவகிரகங்கள் அமர்றதோ, அந்த 4ஆம் இடம் மட்டும் இல்லாம கடக வீடு தான் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடம். இந்த கடக வீடு பாதிக்கப்படும் போதும் மாத்ரு தோஷம் வந்துருது. அப்படி வந்ததுன்னா அந்த குடும்பத்தில் தாய் யாரோ அவங்க பாதிக்கப்படுவாங்க. ஒரு குழந்தைக்கு அப்படி இருக்கு, அடுத்த குழந்தைக்கு அப்படி இருக்கு, அதுக்கு அடுத்த குழந்தைக்கு அப்படி இருக்குன்னா அந்த அம்மா ஒரு நிரந்தர நோயாளியாக நகர்த்தப்படுகிறார்கள். அப்போ பிறக்கும் போதே நான் அதனாலதான் சொல்றேன், அந்த சந்திரன் பாதிக்கப்படாம இருந்ததுனா தான் அந்த அம்மாவுக்கு யோகம். சந்திரன் பாதிக்கப்பட்ட சந்திரன் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த தாயார் பாதிக்கப்படுகிறார். ஜாதகத்தில் கடகராசியும் பாதிக்கப்பட்டு லக்னத்திற்கு 4ஆம் இடம் பாதிக்கப்பட்டதுன்னா அந்த அம்மா நம்ம கூட இருக்கிறதுக்கே உண்டான விதியே இல்லாத அளவுக்கு குழந்தைங்களுக்கு வந்துடுது. அப்ப இந்த மாத்ரு தோஷம் என்பது வீட்டில் பெண்கள் சார்ந்த, முக்கியமா தாய் அவங்க வழி உறவு பெண்களுக்கு ஒரு கேடாக அமையக்கூடிய தோஷமாக மாத்ரு தோஷம் விளங்குகிறது. இப்போதும் அடுத்ததா முன்னோர்களினுடைய சாபம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு ஜோதிடத்துல. இது எதன் அடிப்படையில நம்ம கண்டுபிடிக்கணும்? இதனால என்ன மாதிரியான விளைவுகளை ஒரு குடும்பம் சந்திக்கும்? இப்போ முன்னோர் சாபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பங்காளி உறவு. இப்போ இந்த கோயம்புத்தூர் சைடாகட்டும் மற்ற ஊர்லலாம் பங்காளி அப்படின்னு சொல்லி ஒரு உறவு சொல்லுவாங்க. இந்த பங்காளினா என்னென்னா ரத்த உறவுகள். நீங்கள் அண்ணனுடைய, அதாவது அப்பாவோட அண்ணன், அப்பாவோட தம்பி, அவங்க பசங்க, இந்த மாதிரி வர்றது தான் பங்காளின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பங்காளி கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை யார் சொல்லுவானா? செவ்வாய் தான் சொல்லுவார் ஜாதகத்தில். அப்போ செவ்வாய் பாதிப்படையும் போது இது தொந்தரவு வருது. முக்கியமாக செவ்வாயோடு கேது சேரும்போது, செவ்வாயுடைய பார்வையில் கேது இணையும் போதும் இந்த தோஷம் சொல்லப்படுகிறது. இந்த தோஷம் என்ன பண்ணும்? செவ்வாய்னா யார்? இரத்தக்காரகன். உங்கள் உடம்புல இருக்க ரத்தத்தை பிரச்சனை பண்ணி விடுவார், ரத்தத்தில் தொந்தரவு தருவார். அப்போ ஒரு மனுஷனுக்கு ரத்தத்தில் சுத்தம் இல்லை அப்படின்னா அவனோட வாக்குலேருந்து அவனோட செயல்லேருந்து எல்லாமே சுத்தம் இல்லாமல் போயிடும். அப்போ அதன் மூலமாக தொந்தரவை சந்திக்கிறது. இந்த முன்னோர் சாபம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த செவ்வாயோடு இந்த பாவகிரகங்கள் சேர்றதோ, முக்கியமாக கேது சேரும்போது இந்த முன்னோர் சாபம் வந்துடும். எப்படின்னா, ஏதாவது ஒரு நம்முடைய ஜென்ரேஷன் தாத்தா பாட்டி காலத்தில் ஒரு யாராவது ஒருத்தர் சாபம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. உங்கள் குடும்பமே இப்படி ஆயிரும், அந்த மாதிரி ஆயிரும், ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த சொன்ன அந்த விஷயம் அப்படியே தொன்று தொட்டு அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அது பாஸ் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல யாராவது தான் பிரேக் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு குழந்தை ஜாதகத்தில் இதை பார்த்துட்டு இதை போய் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் பண்ணும்போது மட்டும்தான் அது பிரேக் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இது என்ன பண்ணும்? இப்போ நம்ம பார்த்த இந்த 3 தோஷங்கள் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும் அப்படிங்கிற கேள்வியும் கண்டிப்பாக நமக்கு இருக்கும். பொதுவாக இப்போ நீங்கள் பித்ரு தோஷம் அப்படின்னு சொன்னீங்க. ஒரு ஜாதகருக்கு அந்த ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னா அது அவரையும் அவர் குடும்பத்தையும் அவர் சார்ந்திருக்கிற மனிதர்களையும் எந்த அளவுக்கு பாதிப்பை கொடுக்கும்? நம்ம ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு நடக்கிற சமிக்கைகளை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னா அப்பாவுக்கு சரியாக இருக்காது. நம்மளோட அப்பாவுக்கும் நமக்கும் அந்த டேர்ம்ஸ் பிரச்சனை இருக்கும். அப்புறம் இப்போ இந்த பித்ருதோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணாமையே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆண் வர்க்கத்துக்கு எல்லாத்துக்குமே அவங்களோட வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னேற்றம் இருக்காது, இல்லைன்னா திருப்தி இருக்காது. பெரிய ரீச் இருந்தால் கூட என்னத்த இன்னும் எனக்கு ஏதோ தேவைப்படுது அப்படிங்கிற ஒரு தன்மையை நோக்கி அவங்கள நகர்த்திக்கிட்டே இருக்கும். அது பித்ருதோஷத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான். அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற முறையான விஷயங்களை பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் போகும், அவங்களுக்கும் இதே மாதிரி நிறைய தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக சொத்தே கிடைக்க விடாது. பூர்வீக சொத்துங்கிறது ஒரு மணி கூட கிடைக்காது. பூர்வீக சொத்துல எப்போ பார்த்தாலும் சண்டை, கோர்ட்டு கேஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்ததாக மாத்ரு தோஷம் ஒருத்தங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு நடக்கிற விஷயங்களை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாமா? மாத்ருன்னு சொன்னாலே அம்மா. அப்போ அம்மாவுக்கு சரியில்லை. பிறக்கும் போதே அம்மாவுக்கு தொந்தரவு கொடுத்து பிறக்கக்கூடிய அமைப்பு. நான் பிறக்கும் போதே எங்கள் அம்மா ரொம்ப சிரமப்பட்டு தான்ப்பா என்னை பெற்றாங்க. வளர்ந்ததுக்கப்புறமா அம்மாவை சிரமப்படுத்துகிறோங்கிறது வேற. பிறக்கும் போதே அம்மாவுக்கு சிரமத்தை கொடுக்கறது, அடுத்தடுத்த குழந்தைகளோட ஜாதகத்தில் அந்த அமைப்பு வரும்போது அந்த தாய்க்கு கடுமையான நோய் தாக்கத்துக்கு உள்ளாயிருவாங்க. இதுதான் மாத்ரு தோஷத்தினுடைய ஒரு முக்கியமான அறிகுறி. அப்புறம் அம்மா வழி உறவு பெண்களுடைய வாழ்க்கையும் இங்கே சரி இருக்கிறது கிடையாது. நிறைய குடும்பத்தில் மகரம் கடகத்தில் இந்த ராகு கேது சம்மந்தப்படும் போது தண்ணியில் விழுந்து தவறி இறந்து போகிறதோ, இல்லை சுருக்கு வச்சு செத்து போயிடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம கேட்குறோம், அவங்க ஆமாங்க இந்த மாதிரிலாம் நடந்தது இந்த குடும்பத்தில். அதாவது வாழாமல் பிழைக்காமல் இறந்து போயிடுவாங்க சின்ன குழந்தையிலேயே, இல்லை ஒரு கல்யாணம் முடிச்சு உடனே அடுத்து குழந்தை பெற்றுக்காமையோ, ஒரு வாழ்க்கை முறை சரியில்லை அந்த குடும்பத்தில். அப்படின்னா இந்த மாத்ரு தோஷமும் பித்ரு தோஷமும் அந்த இது சீக்வன்ஸாக நடந்துக்கிட்டே இருக்குன்னா இந்த தோஷம் இருக்குன்னு அர்த்தம். அதை நிவர்த்தி பண்ணியே ஆகணும். அடுத்ததாக முன்னோர்களினுடைய சாபம் இந்த குடும்பத்தில் நிறைய இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் மேம்? முன்னோர் சாபம் இருக்கிற குடும்பத்தில் அந்த பசங்க ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா இவங்க ஜானேர்னா முளை சறுக்குது.
இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, அந்த முயற்சி எல்லாம் நிராசையாக போயிடுது. உங்களுக்கு வந்து பலிதம் கிடைக்கிறது கிடையாது. அதே மாதிரி கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, பிரச்சனை அதிகமாக இருக்கிறது, பங்காளி சண்டை, இடத்துக்காக ஒரு அரை அடி இடத்துக்காக போய் சண்டை போடுறது, பக்கத்து வீட்டுக்காரன் என் இடத்த அபகரிச்சுக்கிறது, நான் பக்கத்து வீட்டுக்காரன் இடத்த எடுத்துக்கிறது, 2 பேரும் அடிச்சுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி முட்டுக்கட்டை, இது எப்போ தெரியும்? நமக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும்போது நம்ம அதை உடச்சி பழகிடுறோம், ஏதோ ஒன்று போகிறோம். நம்ம குழந்தைகளும் நம்ம கண்ணு முன்னாடியே வந்து இந்த மாதிரி என்னடா அவன் எவ்வளோ எஃபர்ட் போடுறான். சில குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க, சக்ஸஸே பண்ண முடியாது. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி ஜாதகத்தில் இந்த தோஷம் இருக்கும். அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணாமல் விடும்போது தான் நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க. முகமது கஜினி 17 வருஷம் படையெடுத்தார், 17 முறை படையெடுத்தாருன்றாங்க. ஆனால் அந்த 17 முறை படையெடுக்கும் போது அவருக்கு அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கலன்னா அவரோட மனசு எவ்வளோ பாடுபட்டிருக்கும். அது மாதிரி தான் நம்முடைய ஜாதகத்திலும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு தடைகள் வந்துகிட்டே இருக்கும். கேதுனா தடை, செவ்வாய்ங்கிறது உங்கள் ரத்தம். அப்போ அந்த ரத்தம் வந்து எப்பயுமே பாஞ்சுக்கிட்டே இருக்கணும் எல்லா இடத்துலையும். அந்த பிளாக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அந்த இடம் உங்களை வலிச்சுக்கிட்டே இருக்கும், ஸ்டாப் ஆகும். இப்போ ஒரு இடத்துல ரத்தம் போகலைன்னா அந்த இடம் வந்து என்ன பண்ணும்? உங்களை அப்படியே கிளாட்டை ஏற்படுத்தி வலிக்க ஆரம்பிக்கும் அந்த இடம். அது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். ஒரு இடத்துல போய் தேங்கி நின்றுவீங்க, உங்களால் நகர முடியாது. அந்த இடத்த நீங்கள் பிரேக் பண்ணணும். அந்த என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோ அதை நீங்கள் சரி பண்ணணும். அதே மாதிரி தான் இந்த செவ்வாய் கேது கனெக்டிவிட்டி, அதுதான் முன்னோர் சாபமாக வருது. அப்போ அதை நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்து உங்கள் ஜென்ரேஷனுக்கும் சரி, அதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனுக்கும் இந்த கர்மா வந்து பாஸ் அவுட் ஆகாது. மேம், இப்போ இந்த சாபங்கள்னா என்ன, இந்த சாபம் ஒருத்தங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும்ங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இதுக்கான தீர்வு. பொதுவாக ஒருத்தங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது, அவங்க ஜாதகத்தில் இருக்குது, அவங்களால வந்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியலை, தங்கு தடைகள்னு எல்லாமே ஏற்பட்டுருக்கு. அப்படிங்கும் பொழுது பித்ரு தோஷம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சவங்க என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும், எந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும்? நம்ம ஜாதகத்தில் வந்து இந்த தோஷம் உறுதி ஆயிடுச்சு, கன்ஃபார்மாக இப்படி இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நான் சொன்ன இந்த சமிக்ஞைகள் எங்கள் வீட்டில் நடக்குது, நாங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், பொதுவாகவே வந்து நம்மளுக்கு ஓவராலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில் அப்படிங்கிறது ராமேஸ்வரம் தான். ராமேஸ்வரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமநாத சுவாமி பிரம்மஹத்தி தோஷத்தை, அவருடைய பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்குவதற்காகத்தான் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய லிங்கத்தை வந்து வழிபட்டார். பொதுவாகவே நீங்கள் இந்த தரையை ஒட்டி இருக்கக்கூடிய லிங்கங்கள் வந்து நம்முடைய பரிகார கோயில்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றன. தரைக்கு ஒரு அடி மேலே இருக்கிறது, கொஞ்சம் ஹைட்டாக இருக்கக்கூடிய லிங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணக்கூடியது. எப்பயுமே தரையை ஒட்டி கீழே இருக்கக்கூடிய லிங்கங்கள் வந்து எப்பயுமே உங்களுக்கு பரிகாரத்திற்காக பிரயோகப்படுத்தக்கூடிய லிங்கங்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த ராமேஸ்வரம் சென்று ராமநாத சுவாமியை தரிசனம் செய்து அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்கள் 22 தீர்த்தம், சரிங்களா, அக்னி தீர்த்தம் முதற்கொண்டு, அந்த கடலில் பார்த்திங்கன்னா அலையே இருக்காது. ஆமாம், அங்கே அந்த இதெல்லாம் ஒரு விசேஷம். அங்கெல்லாம் எல்லா குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போகணும். ஆனால் என்னென்னா மக்கள் அங்கே போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி அப்படியே அந்த தண்ணிக்குள்ளே விடுறது, இது பாவம். இப்போ எப்படி இந்த தோஷத்தை பற்றி பேசுகிறோம், இந்த தோஷங்கிறது நீங்கள் முற்பிறவியில் நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் முன்னோர்களும் பண்ணியிருப்பாங்க. அந்த தோஷத்தை எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி தான் ஒரு நதியில் போயிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி அப்படியே உள்ளே போடுறாங்க, உள்ளாடை முதற்கொண்டு. இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். ஆனால் பொதுவாக வந்து இப்போ ஒரு பரிகாரம் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு பரிகார ஸ்தலத்துக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே நம்மளை அனுப்பிச்சு வைக்கிறவங்களே அதானே சொல்கிறாங்க, போட்டுட்டு போகிற துணியை நீங்கள் அங்கேயே விட்டுட்டு வந்துடணும்னா உங்களை யாருமே தண்ணிக்குள்ளே விடுங்கன்னு சொல்கிறது கிடையாது. தண்ணிக்குள்ளே தயவு செய்து விடாதீங்க. தண்ணிக்குள்ளே அந்த சோப்பு போட்டு குளிக்கிறது, ஷாம்பு போடுறது, நதியில் அந்த வேலை பண்ணவே கூடாது. நதியை அவமதிப்பது மட்டும் கிடையாது, உங்களையும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, தோஷத்துக்கு உள்ளாக்கிக்கிறீங்க. எப்பயுமே நதிங்கிறது பவித்திரமானது, அதோட நீர் வந்து ஓடிட்டே இருக்கணும். கடலில் இருக்கக்கூடிய தண்ணியும் அப்படி தான். உங்களுடைய பாவங்களை போக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு எப்படி நடந்துக்கணும்னு சில விதிமுறைகள் இருக்குது, அது மாதிரி தான். ஸோ இந்த தண்ணியில் போய் குளிக்கிறோம் அப்படின்னா அதில் பவித்திரமாக குளிச்சுட்டு மட்டும் எந்திரிச்சு வந்துடணும். மற்ற எந்த விஷயமும் துணியை கழட்டி அப்படியே போடுறதோ இல்லை சோப்பு ஷாம்பு யூஸ் பண்ணுறதோ பண்ணாமல் இருக்கிறதே நதிக்கும் மரியாதை, நமக்கும் மரியாதை. ஏன்னா அடுத்து வர்ற இப்போ குழந்தைங்களாம் ஏன் போக மாட்டுறாங்க அப்படின்னா தூய்மையாக இல்லை, ஹைஜீனிக்காக இல்லை. பசங்கள்லாம் சொல்கிற விஷயம் அதுதான். இப்போ வந்து ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போய் பழகிட்டாங்க. அப்போ நீங்கள் ராமேஸ்வரம் மாதிரியான இடத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா அங்கே கோயிலை பார்க்கும்போதே வந்து சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் அதனால தான். அதனால் எப்பயுமே இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு அங்கே துணியை விடுறது உண்மைதான், ஐதீகம்தான். பரிகாரம் முடிஞ்ச பிறகு துணியை விடணும், ஓரமாக போடுங்க, படித்துறையில் போடுங்க, யாராவது தேவைப்படுறவங்க எடுத்துக்குவாங்க, அந்த மாதிரி பண்ணணும். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய தீர்த்தங்களில் குளித்து முடிச்சுட்டு ராமநாத சுவாமியை தரிசனம் பண்ணுறது ஒரு மெத்தடு. அங்கே வந்து நீங்கள் பித்ருதோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய உங்களுக்கு தெரிந்த ஒரு புரோகிதரை அழைத்து அங்கே நீங்கள் ஹோமங்கள் செஞ்சு அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய மந்திரங்களை அவர் வந்து பிரயோகப்படுத்துவார். அதையும் சரியான ஒரு மனிதரிடம் தேர்வு செய்து நீங்கள் போகிறது அப்படிங்கிறது வந்து உங்களோட பிரியம்.
எத்தனை தடவை போகணும் அப்படின்லாம் கேட்பாங்க. இது வந்து தடவைலாம் கிடையவே கிடையாது. என் ஜாதகத்தில் இப்படி இருக்குது, என் குழந்தை ஜாதகத்தில் இப்படி இருக்குது, அவனுக்கு வர்ற குழந்தை ஜாதகத்தில் வரக்கூடாதுன்னா நான் வருஷம் ஒரு தடவை போயிடணும். கண்டிப்பாக மேம். எப்பயுமே இந்த மாதிரி நதிகளில் போய் நீராடுறோம்ல காவ்யா, இது எல்லாமே உங்களோட ஆறாவை கிளன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ வருஷம் ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இருக்கா, குடும்பத்தோடு போயிட்டு வந்துருங்க. யாரோட ஒரு பெரியவங்களோட யாரோட திதியவாவது கணக்கெடுத்து போயிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லா உஜிதமாக இருக்கும். பித்ரு தோஷத்துக்கு ரொம்ப அழகா தெளிவான ஒரு விளக்கத்தையும் பரிகாரத்தையும் சொல்லிட்டீங்க. அடுத்ததா மாத்ரு தோஷம். ஒருத்தங்களுடைய ஜாதகத்துல மாத்ரு தோஷம் இருக்குது, அந்த குடும்பத்தை படாத பாடு படுத்துது அப்படிங்கும் பொழுது அவங்க எந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும், என்ன மாதிரியான பரிகாரம் அங்கே போய் செய்யணும்? இப்போது பித்ருதோஷம் மட்டும் இல்லை, மாத்ரு தோஷமும் நீங்கள் ராமேஸ்வரத்திலே நிவர்த்தி பண்ணிக்கலாம். இதுக்கு எளிய பரிகாரங்களும் இருக்குது. பித்ருதோஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கு மதிக்கிறது, பெரியவங்களை மதிக்கிறது, காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது. மாத்ரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணுற எளிய பரிகாரம் ராமேஸ்வரம் செல்வது மட்டும் இல்லை, அம்மா வயதுள்ள பெண்களை வணங்குவது, நதியை வணங்குவது, பெண்களை மதிப்பது, பெண்களை தவறாக பிரயோகப்படுத்தாமல் இருப்பது, அதே மாதிரி ஒரு வீட்டில் பெண் கண்ணீர் சிந்த விடாமல் இருப்பது, இந்த விஷயங்களெல்லாம் பண்ணலாம். கோயில்களில் திருவிழாக்கள் நடக்கும்போது தண்ணீர் தானம் செய்யலாம். இது வந்து மாத்ரு தோஷத்தை முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். அதே மாதிரி மன வளர்ச்சி குறைந்தவர்களுக்கு உணவு தானம் அளிக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அன்னதானம், நீர்தானம், இந்த ரெண்டுமே வந்து மாத்ரு தோஷம் எனக்கு ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறவங்க நிவர்த்தி செய்வதற்குண்டான சரியான பரிகாரமாக இருக்கும். என்கிட்ட காசு இல்லைங்க, ஒரு சாப்பாடு வாங்கி தரது கூட என்கிட்ட பணம் இல்லை, நான் என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட் அந்த கோயில் குளமோ இல்லை கடலோ போகும்போது அங்கே அசுத்தம் பண்ணாமல் இருக்கலாம். இது ஒரு நல்ல பரிகாரம். அதே மாதிரி அந்த குளங்களை தூர் வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு போய் உதவி செய்யலாம். கோயிலை வந்து கழுவி விடுவாங்க பார்த்தீங்களா, அதில் போய் பணி எடுத்து அந்த பணிகளை வந்து நம்மளும் மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய ஜாதகத்தை மேம்படுத்த உதவும். உங்களோட மனமும் வந்து இதனால் என்ன ஆகும், சுத்தமாகும். ஏன்னா மாத்ரு தோஷம்ங்கிறது என்ன, சந்திரன் பாதிக்கப்படுறது தான். அப்போ சந்திரன்கிறது உங்கள் மனசு. இது எல்லாம் பிரச்சனையாக இருக்கும்போது உங்கள் மனசும் கண்ணா பின்னான்னு கசாமுசான் இருக்கும். இப்போ இதெல்லாம் செய்யும்போது உங்கள் மனம் மேம்பாடு அடையும். கண்டிப்பாக மேம். அடுத்ததா முன்னோர்களினுடைய சாபம். தெரிஞ்சோ தெரியாமலோ முன்னோர்களினுடைய சாபம் ஒரு சிலருடைய குடும்பங்களை தாக்குது அப்படிங்கும் பொழுது அவங்க என்ன மாதிரியான பரிகாரம், எந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலமாக இதை நிவர்த்தி செஞ்சுக்க முடியும்? பொதுவாகவே வந்து செவ்வாய் பாதிப்பு தான் இந்த முன்னோர் சாபம். செவ்வாய் கேது, ராமேஸ்வரம் போகலாம், வைத்தீஸ்வரன் கோயில் போகலாம். இந்த 3 சாபங்களையுமே நீக்க வல்லது திருப்புல்லானி கோயிலும் ஆதிஜகநாத பெருமாள் கோயில் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமாக வேலை செய்யும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ராமர் காலத்துக்கு முந்தைய கோயில்னு சொல்கிறாங்க. ராமர் பிறக்கிறதுக்கு காரணமே அந்த கோயிலில் வந்து தசரதர் மகாராஜா வந்து வந்ததாகவும், அந்த கோயிலில் தான் வந்து ராமர் பிறப்பதற்கு முன்னாடி உள்ள கோயில்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்ல சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து தர்பசயன ராமர் இருக்கார். நிறைய விஷயங்கள் அந்த கோயிலில் இருக்குது. இன்னும் பல அதிசயங்கள் அந்த கோயிலில் இருக்குது. இது மாதிரி நிறைய கோயில்களில் பரிகாரங்கள் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளா பரசுராமர் கோயில். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த முன்னோர் சாபம், பித்ரு சாபம், மாத்ரு சாபம் எல்லாமே நிவர்த்தி பண்ணுறாங்க. இதை விட எளிமையாக நான் எப்படி பரிகாரம் பண்ணுறது? நீங்கள் அங்கே கோயிலுக்கு போகலாங்க, கோயிலில் போய் பரிகாரம் பண்ணிக்கலாம். முடியாதுங்கிறவங்க ரத்த தானம் பண்ணுங்கள். முக்கியமாக பெண்கள் இந்த வயசுக்குள்ளே பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. உடல் உபாதைகள் இருக்கிறவங்க தயவு செய்து ரத்த தானம் பண்ணக்கூடாது. அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், முடிஞ்சால் உங்களால் முடிஞ்ச விஷயம் யாருக்காவது ரத்த தானம் பண்ணுறவங்களுக்கு உதவி செய்யலாம். அந்த மெசேஜ் வருதுல, அதை பாஸ் அவுட் பண்ணலாம்ல. ரத்தம் தேவைன்னு வருது, அதை யாராவது தெரிஞ்ச ஒரு 4 பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுறது கூட ஒரு புண்ணியமான ஒரு உதவி தான். அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி பங்காளி கூட்டமெல்லாம் சேர்ந்து கடா வெட்டு வைப்பாங்க. இன்றைக்கி அது நிறைய கம்மியாயிருச்சு. நிறைய பேர்த்துக்கு சைவ உணவு படையல் தான் இருக்குது. இப்போ இந்த கடா வெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எதுக்காகனா, இந்த மாதிரி பங்காளி சண்டை வராமல் இருக்கிறதுக்கும், இந்த மாதிரி முன்னோர் சாபங்கள் இருந்த விஷயங்களை வந்து சரி பண்ணி கொடுக்கறதுக்கும் தான். அப்போ இந்த மாதிரி ஏதாவது விட்டு போயிருந்ததுன்னா அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணி அதை செய்யணும். அதே போல் முருகப்பெருமானுடைய வழிபாடும் முழுமையாகவே வந்து இந்த மாதிரி முன்னோர் சாபங்களை நீக்க வல்லதாக ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக பித்ரு, மாத்ரு, முன்னோர்கள் சாபம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான விஷயம், அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அதை நம்ம எந்த அளவுக்கு பாதிக்கும், அது சரியாக நம்ம என்ன மாதிரியான பரிகாரமும் எந்த வழிபாட்டு தளத்துக்கும் போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்திருக்கீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை கொண்டு போய் சேர்க்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உங்களுடைய இந்த நேர்காணலுக்கும் நீங்க எங்களோடு பகிர்ந்து கொண்ட தகவல்களுக்கும் நன்றி மேம். நன்றி. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பர்ஃபெக்ட் ரவா. தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். ஐபிசி பக்தியில் ஜோதிட வகுப்புகள் ஆரம்பம். நீங்களும் ஜோதிடராகலாம், பல லட்சம் சம்பாதிக்கலாம்.